ரமலான் மாசத்தினுடைய 30வது நாள்ல பிறைய பார்க்கறாங்க. பிறை தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் பிரகாரம் இது ரமலான் தான் என்று நினைத்து ரமலான் பெருநாளைக்கு சொல்றேன். பெருநாளைக்கு முதல் நாள் இருக்குல்ல, அந்த ரமலானுடைய 30வது ராத்திரில எல்லாரும் என்ன செய்யறாங்க? பிறை பார்க்கறாங்க. ஷவ்வால் பிறை தெரிஞ்சா நம்ம பெருநா கொண்டாடுவோம் அப்படின்னு பார்க்கறாங்க. பிறை தெரியல. அப்ப சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க? இது ரமலான் தான், மேகமா இருக்குனால நமக்கு பிறை தெரியல, இருந்தா இருந்துட்டு போகுது, நமக்கு ரமலான் வச்சுக்கிடுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ரமலானுடைய 30வது நாள்ல நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பகலுடைய கடைசி நேரம், அந்த ஹதீஸில் அப்படி வருது, ஆகிரின் நஹார், பகலுடைய கடைசிங்கிறது எது? அசர் டு மக்ரிபு. பகலுடைய கடைசின்னு சொல்வதாக இருந்தால் சூரியன் மறைகிறது தான் கடைசி. கடைசினா அந்த அசர்ல இருந்து மக்ரிபு வரைக்கும் உள்ள ஒரு 5 மணி 6 மணி 6:30 மணி, இதான் பகலுடைய கடைசிங்கிறது. பகலுடைய அதாவது நோன்பு துறக்க 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருக்குது, அதான கடைசிங்கிறது. பகலுடைய கடைசி சூரியன் மறைகிறது. சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் பகலுடைய கடைசி தான். அந்த வாட்சி இருந்தா டைம் போட்டு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல. அப்படி சொல்லல. எப்படி சொல்றாங்க? பகலுடைய கடைசி நேரத்தில் வாகனத்தில் ஒரு கூட்டம் வந்தார்கள். ஹதீஸ்ல வருது, நாங்கெல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பகல் அந்த சூரியன் மறைகிறதுக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க? ஒரு வாகனத்தில் இருந்து, வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்தார்கள். என்ன சொன்னார்கள்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்க என்ன பெற பார்த்துட்டோம், நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்களே, நாங்க பெற பார்த்துட்டோம். பெறைய பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க நோன்பு வேற வச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க நமக்கு சொல்ல முடியல, ஆனா வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அவர்களும் நோன்பு வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, ஊர் மக்களும் நோன்பு வைத்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அன்னஹும் ரஅவுல் ஹிலால், நாங்க பெறைய பார்த்துட்டோம், ராத்திரி பார்த்தோம். ராத்திரி பெற பார்த்துட்டு எப்ப வர்றாங்க? மறுநாள் சூரியன் மறைகிறதுக்கு நெருக்கமா வர்றாங்க, பகல் கடைசியில. அப்ப இதுல இருந்து என்ன வழங்குது? கொஞ்சம் தொலைவுல இருந்து வந்திருக்காங்கன்னு வழங்குது. கிட்டே இருந்தா ராத்திரி பார்த்த பிறைய சொல்றதுக்கு அடுத்த நாள் சேருவாங்க. ராத்திரி பார்த்த பிறைய சொல்றாங்க, ராத்திரிக்கே சொல்லிடலாம். ஒரு மணி நேரம் பயணமா இருந்தா அன்னைக்கு நைட் 8 மணிக்கே தகவல் கிடைச்சிடும். ஒரு 2 மணி நேரம் பயணமா இருந்தா நைட் 9 மணி 10 மணிக்கெல்லாம் கிடைச்சிடும். சரி, ராத்திரில எதுக்கு பிரயாணம் பண்ணுவானே, காலையில பண்ணி சொல்லிடுவோமே வந்திருந்தா கூட காலையில 8 மணிக்கு தெரிஞ்சு போயிடும். சுபஹ் தொழுதுட்டு கிளம்பி வந்திருந்தாங்கன்னு கிட்டத்துல இருந்தா, அவர்கள் வந்தது கிட்ட உள்ள ஊராக இருக்குமே, ஆனால் இது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும்னு ஆர்வப்படக்கூடியவங்க முன்னாடியே தான் ஆர்வப்பட்டிருப்பாங்க. அப்ப இவங்க பகலுடைய கடைசியில வந்ததுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, ரொம்ப தொலைவில் இருந்து அவர்கள் வந்திருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கு, அவங்க சேர்வதற்கு இவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கிறது. அப்ப அந்த கடைசி நேரத்தில் வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பெற பாத்தீங்களா? சரி, பெற பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் எல்லாம் நோன்பு விட்டுருங்க. இதுல என்ன வருது ஹதீஸ்லன்னா, மக்களுக்கு நோன்பு விட கட்டளையிட்டார்கள் வரல. யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கு சொன்னாங்க. அமரகும், அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டார்கள் அவங்களுடைய ஊருக்கு போகும்படி. பெற பார்த்துட்டீங்கல்ல, ஊருக்கு ஓடு, நோன்பை விட்டுட்டு ஊருக்கு ஓடு, அங்க போய் உங்களுடைய முஸல்லாவுல கடல்ல போய் பெருநாத்தை போய் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவல் கிடைத்தும் கூட வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. யாருக்கு போடல? உள்ளூர்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே மதீனாவுல, நீங்க எல்லாம் நோன்பு விட்டுருங்க, மக்கள் எல்லாம் நோன்பு விட்டுருங்க என்று கட்டளை போடல. பிறை பார்த்த தகவல் கிடைக்குது. சயின்ஸ் வேண்டாம், அந்த காலத்தில் இல்லாம இருக்கலாம். தொலைபேசி ஃபேக்ஸ் வேண்டாம், இல்லாம இருக்கலாம். டிவில இருந்து லைவா பார்க்க முடியாம இருக்கலாம். வந்துருச்சுல, அந்த காலத்தில் இருக்கிற வசதியை பயன்படுத்தி ஒரு தகவல் நேர வந்துருச்சா இல்லையா? போன்ல கேட்கறத விட நேரடியா வர்றது உறுதியானதா இல்லையா? போன்ல மிமிக்ரி பண்ணி பேசலாமே, லைவ்ல டிவில காட்டினா கூட ஆடியோ ஒன்னு வீடியோ ஒன்னு மிக்ஸ் பண்ணலாமே. இது நேர சொல்றது அதை விட கன்ஃபார்மான நியூஸ்ல நான் தான் பார்த்தேன், நாங்க தான் பார்த்தோம் நேருக்கு நேரம் சொன்னார்களே. ஆனால் இது டிவியில காட்டுறதை விட, ஃபேக்ஸ்ல அனுப்புறதை விட, போன்ல சொல்வதை விட, இந்த நவீன தொழில்நுட்பத்தில் தெரிவிக்கிற அனைத்து வழிகளை விடவும் உறுதியான தகவல் இது. நிச்சயமா இவர்கள் தான் சொல்கிறார்கள் தெரிகிறது, இவர்கள் தான் பார்த்தார்கள் தெரிகிறது. அப்ப அந்த மாதிரி தெரிஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்கணும்? வந்துருச்சு, என்ன இருந்தாலும் எல்லாரும் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைஞ்சிருக்கணும், நீங்க இருந்து தொழுதுட்டு போங்க சொல்லிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க? ஓடு ஓடு,
அவங்களுடைய முசல்லா ஓடுங்க, அவங்க ஊரை நோக்கி ஓடுங்க, நோம்பை விட்டு ஊரை நோக்கி ஓடுங்க, அங்க போய் தொழுதுருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிச்சிடுறாங்க. இப்ப என்ன விளங்குது? அந்த ஏரியா தூரத்துல இருந்து வர்றதை எல்லாம் ஏத்துக்கிற வேண்டிய ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல, அதுக்கு எந்த விதமான வெயிட்டும் மரியாதையும் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் வரும், அது எப்படி வரும் கேட்டா, ரசூல் நாங்கள் சுபுஹ் நேரத்தை அடைந்தோம். அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு பாருங்க. நாங்கள் நோன்பு வைத்தவர்களாக அஸ்பஹனா ஹிலால ரமலான், நாங்கள் நோன்பு வைத்தவர்களாக நெஞ்சோம் காலை நேரத்தை சுபுகை அடைந்தோம். உடனே கிராமப்புறத்தை சேர்ந்த ஆராபுகள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். நாங்க ராத்திரி போல பார்த்தோம்னு சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள். இங்க என்ன கட்டளையிடுறாங்க? அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டு உடனே நோன்பை விட்டுருங்க. தகவல் காலையில வருது, சுபுகுல தகவல் வருது. ரெண்டாவது யார் இருந்து வருதுன்னு கேட்டா ஆராபுகள் வருது. ஆராபுண்டா என்ன? ஆராபுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு பெரிய நகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய, அந்த நகரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கிராமங்களை ஆராபுன்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய எக்ஸ்டென்ஷன் ஏரியா, ஏறக்குறைய நம்ம காலத்தில் சொல்றது எப்படி சொல்லுவோம், அந்த நகரை விரிவுபடுத்தின ஏரியாமல, அதுக்கு தான் ஆராபுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு மதீனான்னு சொன்னா மதீனாவை சுத்தி ஒரு 10-30 கிராமங்கள் அனைத்துக்கும் வியாபாரத்துக்கு கொடுக்கிறதுக்கு வாங்குறதுக்கு ஜும்மாவுக்கு பெருநாளைக்கு எல்லாத்துக்கும் இங்க வருவார்கள். இங்கதான் அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்து எல்லாமே இருக்கும். இப்படி ஒவ்வொரு டவுனை சுத்தியும் சில கிராமங்கள் இருக்கும். எந்த ஒரு டவுனா இருந்தாலும் பல கிராமம் சுத்தி இருக்கிறனால டவுனாவே அது ஆகுது. பல கிராமம் அதுவே டவுனா இருந்தா இது டவுன் ஆகாது. டவுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அதை சார்ந்து நிறைய கிராமங்கள்லாம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுல என்ன ஹதீஸ்ல வாசகம் வருதுன்னு கேட்டா, ஆராபுகள் வந்தார்கள். ஆராபுனால என்ன அர்த்தம்? அதை சுத்தி உள்ள கிட்டத்துல உள்ளவங்க வந்தாங்க. அது எப்ப வந்துட்டாங்க? காலையில வந்துட்டாங்க. காலையில எதுக்கு வந்தாங்கன்னா பெருநாள் தான் வர்றாங்க, பெருநாளா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு. நைட்டு மெசேஜ் பாஸ் பண்ணல. நம்ம பார்த்த பிறைய அங்க ஊர்ல டவுன்லயும் பார்த்திருப்பாங்க, கிராமத்துல பார்த்த பிறைய சிட்டிலையும் பார்த்திருப்பாங்க நினைச்சுக்கிட்டு காலையில வர்றாங்க. வந்தா இங்க நோம்பு, அவங்க நோம்பு வைக்காம வர்றாங்க. எல்லாம் விடு பெருநாள் தொழுவு அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இரண்டு தகவல் வருது. ஒரு தகவல் வாகனத்தில் சொல்ல வருகிறார்கள். வாகனத்தில் எப்ப சேர்றாங்க? பகலுடைய கடைசியில வர்றாங்க. ரொம்ப தூரத்தில் ஒரு தகவல் வருது, அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு தகவல் அதை சுத்தி உள்ள ஊர்ல இருந்து வருது, கிட்ட காலையிலே வருது, அதை ஏத்துக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு என்ன பார்வை வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, உங்க ஊர்ல பெற பாத்தீங்கன்னா உங்க ஊரும் அதுக்கு அருகில் உள்ள கிட்டத்தில் இருக்கிற ஊர்களும் அடங்குமே தவிர எங்கேயோ பார்த்ததை எல்லாம் நீங்க ஏத்துக்கிற வேண்டியது. தகவல் கிடைத்தாலும் அந்த நியூஸ் உங்களுக்கு சேர்ந்தாலும் அதை நீங்கள் அமுல்படுத்த வேண்டியதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. இதே மாதிரி இன்னும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்க. குரைப்புன்னு ஒரு ஆள், குரைப், இவர் சஹாபி இல்ல, சஹாபிக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த தாபியீன்களை சேர்ந்தவர். இவர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உம்முல் ஃபதுலுங்கிறவங்க உம்முல் ஃபதுல்னா இப்னு அப்பாஸுடைய சகோதரி. உம்முல் ஃபதுலுங்கிறவங்க கூப்பிட்டு, நீ போய் சிரியாவுக்கு போ, ஷாம் சிரியா இருக்குல்ல, சிரியாவுக்கு போ, அங்க முஆவியா இருக்கிறாரு, அவருக்கு சில வேலைகள் இருக்குது, நீ போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி குரைபுங்கிற தன்னுடைய பணியாளரா சொந்தக்காரரா ஒரு ஆளை உம்முல் ஃபதுலுங்கிறவங்க சஹாபி என்ன செய்யறாங்க, சிரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பின உடனே அவர் போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, திரும்பி மதீனாவுக்கு வர்றாரு. எப்ப வர்றாரு? இது ரமலான்ல நடக்குது. இது எப்ப நடக்குது? ரமலான் மாசம் நடக்குது. இவர் என்ன செய்யறார், ரமலானுடைய கடைசியில வர்றாருன்னு வருது. ரமலானுடைய கடைசிங்கிறது கடைசி நாளா இருக்கலாம், அல்லது 25 இருந்து உள்ளதெல்லாம் கடைசி தானே. ரமலானுடைய இறுதி கட்டத்தில் வருகிறார்னு வருது. இறுதி கட்டம் என்பது 25, 26, 27 இருக்கலாம், அல்லது கடைசி 29 நாளா கூட இருக்கலாம். ஆக கடைசி கட்டத்தில் அவர் வர்றாரு. எங்க வர்றாரு? மதீனாவுக்கு வர்றாரு. இப்னு அப்பாஸ்ங்கிற சஹாபியை சந்திச்சு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப குறைபுட்ட இப்னு அப்பாஸ் விசாரிக்கிறாங்க, என்னப்பா சரி, போன காரியம்லாம் முடிஞ்சா, நல்லபடியா முடிச்சுட்டு வந்துட்டியா, எல்லாத்தையும் கேட்டுவிட்டு பிற விஷயம் ரமலான் பிறையை பத்தி கேட்கிறாரு. நீங்க பிற விஷயம் இருக்க ரமலான் பிறை நீங்க எப்ப பாத்தீங்க கேட்கிறாரு. அப்ப குறைப்பு சொல்றாரு, நாங்க வெள்ளிக்கிழமை பார்த்தோம், ஒரு கிழமை தேதி, ஒரு கிழமை சொல்லி வெள்ளிக்கிழமை பார்த்தோங்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீ பாத்தியா? ஏன்னா இங்க வெள்ளிக்கிழமை பார்க்கல,
இவர் வெள்ளிக்கிழமை பார்த்தோன்னு சொல்றாருல, எங்க சிரியாவுல வெள்ளிக்கிழமை பார்த்திருக்காரு அவரு. மதீனாவுல உள்ள மக்கள்லாம் சனிக்கிழமை தான் பார்த்திருக்காங்க, வெள்ளிக்கிழமை பார்க்கல. மதீனாவுல வானத்தை பார்க்கறாங்க, பெற தெரியல. சனிக்கிழமை தான் நோன்பு முடிவு பண்ணி அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, சிரியாவுல பெற பார்த்ததுனால வெள்ளிக்கிழமை நோன்புங்கிற கணக்குல இவர் வந்திருக்கிறாரு. இவருக்கு 29,000, இவங்களுக்கு 28,000 இருக்கும். இவருக்கு 30,000 இருந்தா அவங்களுக்கு